சரி, இப்பொழுது இந்த தாபோர் மலை, கல்வாரி மலை, இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடுகளை நாம பார்க்கலாம். முதலாவதாக, தாபோர் மலை உயர்ந்த மலை, கல்வாரி மலை சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேடு, மண்டை ஓட்டு தளம் எனப்படும் ஒரு மேடு தான். தாபோர் மலையிலே இயேசுனுடைய முகம் ஒளிர்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் இங்கு கல்வாரி மலையிலே இயேசுனுடைய முகம் எப்படி தூசி படிந்து வியர்வை, இரத்த கரை. தாபோர் மலையிலே இயேசுனுடைய ஆடைகள் வெண்மையாகிறது. இங்கு கல்வாரி மலையிலே இயேசுனுடைய ஆடைகளே இல்லை, அரைகுறையான ஒரு ஆடைகள், கிழிந்த அழுக்கான. தாபோர் மலையிலே இயேசுவோடு அந்த மலை அனுபவத்திலே மோசே, எலியா அங்கு தோன்றுகிறார்கள், உடன் இருக்கிறார்கள். மோசே எதனுடைய அடையாளமாக இருக்கிறார்? திருச்சட்டத்தின் 10 கட்டளைகளினுடைய திருச்சட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார். எலியா யாருடைய அடையாளமாக இருக்கிறார்? இறைவாக்கு, இறை வார்த்தையினுடைய அடையாளமாக இருக்கிறார். எனவே சட்டமும் இறை வாக்கும் இயேசுவிலே நிறைவேறுகிறது. கல்வாரி மலையிலே 2 கல்வர்கள் உடன் இருப்பார்கள். தந்தையே, இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள். தாபோர் மலையிலே பேதுரு என்ன சொல்றாரு? பரவசம் அடைந்து நம்ம இங்கே கூடாரம் அடித்து தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கல்வாரி மலையிலே இதே பேதுரு ஓடி விடுகிறார். அங்க பக்கத்தில் அவர் இல்லை. தாபோர் மலையிலே தந்தையாகிய இறைவனின் குரல் இயேசு அங்கு கேட்கிறது, சீடர்களுக்கு கேட்கிறது, இந்த உலக மக்களுக்கு கேட்கிறது. என்ன குரல் ஒளி? இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். கல்வாரி மலையிலே அங்கு ஒரு குரல் ஒலி, இயேசுவினுடைய குரல் ஒலி. அந்த விண்ணக தந்தையை நோக்கி அவர் குரல் எழுப்புகிறார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் இருக்கு. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இங்கு தாபோர் மலையிலே சீடர்கள் முகம் மூடி குப்புற விழுகிறார்கள். அங்கு கல்வாரி மலையிலே கதிரவன் தனது முகத்தை மூடிக்கொள்கிறான், இருள், இங்கு ஒளி. அந்த 2 மலைக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? மாட்சி, மகிமை. அதுதான் 2 மலையிலையும் மாட்சி அடைந்தார் இயேசு, மகிமை அடைந்தார். சரி, இன்றைய முதல் வாசகத்திற்கு வாருங்கள். ஆபிரகாம் பார்க்கின்றோம். தேராவின் மகன் ஆபிரகாம்